ஹே டியூட்ஸ் 90 டேஸ் ஆஃப் செல்ஃப் கேர் சேலஞ்சில் இன்றைக்கி டே 4. இன்றைக்கி காலையில் எழுந்த உடனே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ரெடி ஆகிட்டு என்னோடய ஃபஸ்ட்டு மீல் இருந்துட்டு நான் எடுத்துக்கிட்டேன் கைஸ். அதுக்கப்புறம் எப்பவும் போல் என்னோடய சன்ஸ்க்ரீன் எடுத்து என்னோடய ஃபேஸ்லேயும் என்னோடய நெக்லேயும் நல்லா அப்ளை பண்ணி அதை நல்லா இருந்துட்டு பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிட்டேன் கைஸ். அதை நல்லா ஃபேஸ்லேயும் நெக்லேயும் பிளெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கிளம்பி இருந்துட்டு தாம்பரத்துக்கு ஒரு அண்ணாவோட போயிருந்தேன். என்ன வேலையாக போயிருந்தேன்னா இன்றைக்கி இருந்துட்டு என்னோடய பார்ட் டைம் ஜாபோட ஃபஸ்ட்டு டே. ஸோ அதனால் பார்ட் டைம் ஜாபுக்கு போயிட்டு அங்கேருந்து அப்படியே தாம்பரத்துலேருந்து பல்லாவரம் இருந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டோடு நான் கிளம்பி போயிட்டேன். எதுக்கு போயிருந்தேன்னா செடி வாங்கலான்னு போயிருந்தேன். அங்கே போனால் செடி நாங்கள் எதிர்பார்த்த ரேட்லேயும் இல்லை, நாங்கள் எதிர்பார்த்த செடியும் இல்லை. அதனால் அப்படியே அங்கேருந்து பெட் செக்ஷனுக்கு ஒரு ஜூட்டை விட்டோம். பெட் செக்ஷனில் போய் பார்த்தா சேம் அதே தான். நாங்கள் எதிர்பார்த்த ரேட்டில் எந்த பெட்ஸுமே இல்லாததுனால நாங்கள் இருந்துட்டு அப்படியே வெறும் கையை வீசிட்டு திருப்பியும் வீட்டுக்கு இருந்துட்டு கிளம்பி ட்ரெயினில் இருந்துட்டு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தோடனே என்னோடய ஒர்க் அவுட் செஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கைஸ். இன்றைக்கி என்னோடய ஷெட்யூல் படி எனக்கு புஷ் டே. சரி புஷ் டே மங்களகரமாக புஷ்அப் போட ஸ்டார்ட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு போட ஆரம்பித்தா 2 நாளைக்கு முன்னாடி ஃபுட்பால் கோல் கீப்பிங் பண்ணும்போது கை ரிஸ்ட்டில் வாங்கின அடி இருந்துட்டு வலிக்க ஆரம்பிச்சிச்சு. சரி எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு இன்க்ளைன் புஷ்அப்க்கு சேஞ்ச் ஆகிட்டேன். இன்க்ளைன் புஷ்அப்ஸ் ஒரு 3 செட் 15 ரெப்ஸ் போட்டு அதோட நான் ஒர்க் அவுட் செஷனை முடிச்சிட்டேன். ஏன்னா வேறு ஏதாவது ஒர்க் அவுட்ஸ் போட்டு ரிஸ்ட் பெயின் இருந்துட்டு ஜாஸ்தி ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னோடய லாஸ்ட் மீல் எடுத்து நான் என்னோட டேவை கம்ப்ளீட் பண்ணிட்டேன் கைஸ். தேங்க்யூ.